ஹே காய்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் செரி. இப்போ நம்ம ஃபீல் வாட் யூ ஃபீலோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஆடிஷன் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு லீமிங் இருப்பான் இல்லையா, அவன் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறான். அவன் ஸ்டேஜ் ஏறிட்டு என்ன சொல்கிறான்னா, ஹலோ ஜட்ஜஸ், என் பேர் வந்து லீமிங்கு, நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், லா ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து ஃபிஷ் லியாங்கோட தைரியமான பாட்டை தான் நான் பாட போகிறேன், அதாவது போயம் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அந்த பாட்டை வந்து காதுலயே கேட்க முடியாத மாதிரி காமெடியா பாடியிருப்பான். நம்ம அனைவருக்கும் ரொம்ப தைரியம் தேவை, அது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாட அங்க இருந்து எல்லாருமே வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்க இருக்க ஜட்ஜு வந்து ஓகே போதும், இதோட இதை முடிச்சுக்கலாம்னு சொல்ல, இல்ல எனக்கு வேணா இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நேற்று நைட்டு வந்து நான் சாப்பிட்ட சாப்பாட்டுல வந்து உப்பு அதிகமா இருந்தது, இல்லைன்னா வந்து என் குரல் வந்து ரொம்ப டேஸ்டா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு வந்து அவன் சொல்றான். ஜட்ஜு போதும் போதும் கீழே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஹால்ல தான் வந்து நம்ம ஹீரோவோட நியூ ஃப்ரெண்டு ஒருத்தன் போன எபிசோட்ல வந்து மீட் பண்ணாங்க இல்லையா ஸ்கேட் போர்டில், அவனும் அந்த இடத்துல தான் இருக்கான். அவன் பாடுறத பார்த்து இவனுமே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல நம்ம ஹீரோ வராங்க. என்ன நீ ரொம்ப நேரம் இங்க இருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமா இங்க தான் இருக்கேன் அப்படின்னு அவனும் சொல்றான். எதுக்கு நீ இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு யூலி கேட்கறான். அதுக்கு அந்த பையன் சொல்றான், ஒருத்தன் வந்து பாடிக்கிட்டு இருந்தான், அந்த பாட்டை வந்து காதால கேட்கவே முடியல, அவனை பார்க்கறதுக்கே வந்து கொரில்லா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு கிட்டேயே அவனை பத்தியே இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல இவன் கிராஸ் ஆகி போயிட்டு யூலியை பார்த்தோன்னே யூலி பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டான். இவன் பேசுறத கேட்ட உடனே அந்த பையன் என்ன சொல்றான்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருந்தான், அவன் ஏதோ ஒரு டான்ஸ் பண்ணலாம் சீன் ஓட்டலான்னு இருந்தான், கடைசியில டான்ஸ் ஆடி அவன் டொம்முனு கீழே விழுந்துட்டான் அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டு இருப்பதால் யூலி தான் வந்து நடுவுல இருந்து இவங்க பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சிட்டு இருக்காங்க. போதும் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க, எதுக்கு இப்படி சின்ன புள்ளத்தனமா பண்றீங்க அப்படின்னு யூலி சொல்ல, என்னது உனக்கு அவனை தெரியுமான்னு ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல கோரஸ்ட் தான் பாடுறாங்க. ஒருத்தன் பேர் வந்து ஹானு, இன்னொருத்தன் பேர் வந்து லீமிங்கு. ரெண்டு பேருக்கும் இவன் என் ஃப்ரெண்டு ஹானு, இவன் என் ஃப்ரெண்டு லீமி, ரெண்டு பேரும் கை குத்துக்கோங்க, ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க, இவன் வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறான் நம்ம யூலி. அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே வந்து ரொம்ப மோசமா போயிடுச்சு. இது ஒருங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட தொடக்கமா இருக்கட்டும், இதுக்கப்புறம் வந்து நல்ல விதமா போவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பையன் சொல்றான், யார் இவன் கூட ஃப்ரெண்டாவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஜட்ஜு சொல்றாங்க, ஓகே இப்போ வந்து நம்பர் 6 வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவனும் வந்து லா ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சென்கியை கூப்பிடுறாங்க. அவன் வந்து பியானோ வாசிப்பான் இல்லையா, அதை வந்து அவன் வாசிக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து எல்லா ஆடியன்ஸுமே வந்து சென்கி வாசிக்கிறத வந்து ரொம்ப மெயின் மறந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யூரியோட ஒரு ஃப்ரெண்டு வந்து சூப்பர் சூப்பர்னு கிளாப் தட்டிக்கிட்டு இருக்க, யூரியோட இன்னொரு ஃப்ரெண்டு ஹான் இருக்கான் இல்லையா, அவன் சொல்றான், கொரில்லா கூட ஒரு மியூசிக்கனா ரசிக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். அவனை சொன்னோன்னே இவனுக்கு கோவம் வந்துச்சு, நீ எப்படிதான் இவன் கூட தான் இருக்க, இவனோட வாய் ரொம்ப நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உன் வாய் தான் ஸ்மெல் வருது அப்படின்னு இவரை பேரை மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப யூரி வந்து ஒரு விஷயத்த யோசிக்கிறான், இவனுக்கு வந்து நிறைய திறமை இருக்கு அப்படின்னு யூரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ஒரு நோட்டீஸ் போர்டை தான் காட்டுறாங்க. அப்ப ஹான் சொல்றான், இதுல என் பேரே இல்ல, ஆனா என் ரூம்மேட்டோட பேர் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இதை பத்தியா யூலி, உன் பேர் இருக்கு, இதை பத்தி சென்கின் அவன் பேருமே இருக்கு அப்படின்னு சொல்ல, இது ஒன்றும் சர்ப்ரைஸ் ஆக வேண்டிய விஷயமே இல்லை, அவனுக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்கு, அவனோட பியானோ வந்து ரொம்ப சூப்பரா வாசிக்கிறான், அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா வேற இருக்கான் அப்படின்னு பேசிட்டு ஸ்டெப்ஸ்ல கீழே இறங்கி போறான். யூலி ஒரு மியூசிக்கோட சவுண்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கு, அதை பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறான். கடைசியா வந்து ஒரு ரூம்ல வந்து சென்கி வந்து பியானோ வாசிக்கிட்டு இருக்கான். இவன் ரூமுக்கு வெளியே இருந்து அவன் வாசிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் வாசிச்சு முடிச்சோடனே யூலி என்ன பண்ற அப்படின்னு கேட்க, நான் இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன், அப்ப இந்த சவுண்டு கேட்டுது, அதனால தான் நின்னேன், நான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேனா அப்படின்னு கேட்க, அப்படின்னா இல்ல, உன் கால் இப்போ ஹீல் ஆயிடுச்சான்னு கேட்க, என் கால் வந்து இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றான். இந்த மியூசிக் வந்து நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா எங்க கேட்டேன்னு தான் தெரியல, இது ஏதோ ஒண்ணு பண்ணுது என் மனசுக்கு, எனக்கு வந்து இதோட காப்பி கிடைக்குமா, நான் வந்து காப்பி பண்ணிட்டு நான் உனக்கு திருப்பி தரேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நானே வந்து உனக்கு காப்பி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன மியூசிக் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து அவன் சொல்றான், இது வந்து மூன்லைட் சொனாட்டாவோடது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த இதை வந்து எங்க பாட்டி தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்டுக்கு போறாங்க. அவன் சின்ன வயசுல வாசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அவங்க பாட்டி தான் வராங்க. அவன் அவங்க பாட்டி கிட்ட கேட்கறான், பாட்டி இதுல எங்க இருந்து சவுண்டு வருது அப்படின்னு கேட்கறாங்க. பியானோ வாசிக்கிட்டு இருக்கிறப்போ அதுக்கு பாட்டி சொல்றாங்க, நீ இந்த பட்டன் அமுக்குற
கேட்குறோம் இல்லையா? அதனால அது சவுண்டா வெளிய வருது அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்க காட்டுறாங்க. அந்த விஷயத்த யூலி கிட்ட சொல்றாங்க. அப்புறம் பாக்கெட்லேருந்து ஒரு செயின எடுத்து, இதுதான் வந்து எங்க பாட்டி. அவங்க வந்து இந்த காலேஜ்ல வந்து முன்னாடி படிச்சாங்க அப்படின்னு சொல்ல, ஓ! அப்ப அவங்க அலுமினி ஸ்டூடெண்ட்டா? இப்ப எங்க இருக்காங்க? அப்படின்னு கேட்க, அவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப புடிச்ச மியூசிக்கே வந்து மூன்லைட் சொனட்டா தான். ஆனா, அவங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல. அத இந்த காலேஜ்ல வாசிக்கிறதுக்கு. ஆனா, எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இது மாரி நல்லபடியா வாசிச்சேன்னா, எங்களோட பாட்டியோட கனவ வந்து நான் நினைவாக்குன மாரி இருக்கும். அப்படின்ற மாரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கருந்து கட் பண்ணா யூலியும் அவனோட ஃப்ரெண்டு ஹானும் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. ஹான் வந்து கேட்கறான், "நீயும் அவனும் வந்து சண்ட தானே போட்டுட்டு இருந்தீங்க. இப்ப நீ அவ்ளோ நேரம் பேசியிருக்க. என்னால நம்பவே முடியல. நீங்க எனிமி தானேன்னு" கேட்க, நாங்களும் வந்து எனிமின்னு தான் நெனச்சோம். அவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணான். அதனால வந்து அவன் கூட போட்டி போட எனக்கு வந்து முடியல. அதனால வந்து நாங்க சமாதானம் ஆயிட்டோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டுருக்கான். அப்போ ஒரு பொண்ணு வந்து இந்த பெர்ஃபார்மோட ஃபார்ம்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இத பாரு அப்படின்னு சொல்லி காட்ட. அதுல வந்து செங்கியோட நேமே வந்து காணோம். அவன் அங்கருந்து ஓடி போய் அவங்க அக்கா கிட்ட பேசுறான். "நீ தானே முதல்ல அவன இன்வைட் பண்ண. இப்ப அவன வந்து நீ எடுத்துட்டு இருக்க. இதுக்கு வந்து நீ அவன்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணியே ஆகணும்" அப்படின்னு கேட்க, அவன தூக்குனது வந்து நான் கிடையாது. எனக்கும் மேல இருக்கவங்க தான் தூக்குனாங்க. அவங்க கிட்ட தான் கேட்கணும் அப்படின்றான். "ஏன் என்ன ஆயிடுச்சு?" அப்படின்னு கேட்க, "நான் வந்து வயலின் வந்து சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். அவன் வந்து பியானோ பண்ணலான்னு இருக்கான். அதனால வந்து டைமும் நெறைய ஆகும் அப்படின்னால, எதனா ஒண்ணு கட் பண்ணிடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து அவன கட் பண்ணிட்டாங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க அந்த அக்கா. அப்போ யூலி சொல்றான், "நீ தானே இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் பிரசிடென்ட். நீ எதனா ஹெல்ப் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்க, "என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு" சொல்லிடுறான். அங்கருந்து கட் பண்ணா இவன் ஒரு ஃபார்ம எடுத்துட்டு போயிட்டுருக்க. அந்த இடத்துல சென்கி இருக்கான். "நான் உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்தா டேப்பு. நானே வந்து உனக்காக காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இது எங்க கிராண்ட்மாவோடது. இது வந்து உலகத்திலேயே ரொம்ப விலை மதிப்பில்லாதது" அப்படின்ற மாரி அவன் பேசிட்டு இருக்கான். அங்கருந்து கட் பண்ணா அந்த காலேஜ்லயே பெரிய தலன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க கிட்ட தான் வந்து இந்த பையன் பேசுறான். "எதுக்கு வந்து நீங்க அவன எடுத்தீங்க? அவன வந்து சேர்த்துக்கோங்க. ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு" சொல்ல, "நீ ஏற்கனவே வந்து 2 வாட்டி வந்துட்ட. மறுபடியும் வர. நீ என்ன சொன்னாலும் வந்து என்னால இதுவே பண்ண முடியாது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ப்ளீஸ் அவன் நல்லா டேலண்ட் இருக்காங்க. அவனையும் வாசிக்க விடுங்கன்னு" சொன்னா, "உனக்கு நான் சொல்றது புரியல. ஆல்ரெடி வந்து டைம் வந்து ரொம்ப லென்த்தா போயிட்டுருக்கு. அதையும் வாசிச்சா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும். இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து இவ்ளோ டைம்னா இவ்ளோ டைம் தான்" அப்படின்றாங்க. உடனே இவன் சொல்றான், "வேணும்னா நான் தானே ஹோஸ்ட் பண்றேன். நான் வேணா ஹோஸ்ட் பண்றத வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து அவன் பெர்ஃபார்ம் பண்ணுவான்ல. அந்த டைம்ல முடியும்ல" அப்படின்ற மாரி பேசுறான். "நான் வேணா இத பத்தி நான் யோசிக்கிறேன்" அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. இவங்க பேசுறத வந்து யூலியோட அக்கா வந்து ஒரு ஓரமா ஒளிஞ்சு இருந்து கேட்கறாங்க. அங்கருந்து கட் பண்ணா இந்த பையன் ஒரு கிளாஸ் ரூம்ல நடந்து போயிட்டுருக்க. ஒரு பொண்ணு வரா. மறுபடியும் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இத பாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா குடுக்குறாங்க. அதுல பார்த்த உடனே சென்கி வந்து பெர்ஃபார்ம் பண்ற மாரி இருக்கு. அந்த சென்கி கூட வந்து யூரியோட அக்காவும் ஒண்ணா சேர்ந்து இவங்க 2 பேரும் ஒண்ணா பெர்ஃபார்ம் பண்ற மாரி இருக்கு. அத பார்த்தோனே அவன் தனி, இவன் தனியா தானே இருந்தாங்க. என்ன இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க மாரி இருக்காங்களே! அப்படின்ற மாரி தான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கருந்து கட் பண்ணா யூரியோட அக்காவையும் சென்கியும் தான் காட்டுறாங்க. யூரியோட அக்கா வந்து அவன்கிட்ட வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்ப நீ சோலோவா பண்ண போறது கிடையாது. நானும் சோலோவா பண்ண போறது கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து தான் பண்ண போறோம். இத தான் வந்து நீ வாசிக்கணும். நானும் வந்து வயலின் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வாசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது வந்து யூலி கூட இருந்த பொண்ணையும் தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அதனால நம்ம பொண்ணுன்னே வச்சுப்போம். அந்த பொண்ணு கேட்குறா, "என்ன உங்க அக்காவும் அந்த பையனும் நல்லா க்ளோஸா?" அப்படின்னு கேட்க, "எனக்கு என்ன தெரியும்?" அப்படின்ட்டான். அவன் ஃபர்ஸ்ட் இயரு. உன் அக்கா வந்து இவ்ளோ அந்த ஃபைனல் இயரோ என்னமோ படிச்சுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை இவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்களோ, இவங்க லவ் பண்ணாலும் வந்து சூப்பரா இருக்கும். இத வந்து இவங்க லவ் பண்றது வந்து ஹெவன்லயே டிசைட் பண்ணுது அப்படின்ற மாரி அவ கதை அளக்க, "ஏய் நீ என்ன பேசுற? அவன் சின்ன பையன், என் அக்கா எவ்வளோ பெரிய பொண்ணு. நீ ஏன்டா பூமர் மாரி பேசிட்டு இருக்க? இவங்க 2 பேருக்கும் மேட்ச்னா சூப்பரா இருக்கு" அப்படின்னு இவ ஒரு பக்கம் கொளுத்தி போட, அவனுக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுது. ஐயய்யோ! அக்கா அவன கரெக்ட் பண்ணிடுவானோன்ற மாரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப வேற ஒருத்தன் கேட்குறான், "ஏய் நீ என்ன பண்ற?" அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்க, "நாங்க சும்மா காசிப் பேசிக்கிட்டு இருக்கோம்" அப்படின்றாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அவங்க அக்காவையும் சென்கியும் தான் காட்டுறாங்க. அவங்க அக்கா சூப்பரா வயலின் வாசிக்க, சென்கி சூப்பரா பியானோ வாசிக்க அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஒரு வழியா வாசிச்சும் முடிச்சுட்டாங்க. ஒரு தாத்தா மாரி ஒருத்தர் வந்து இவங்க வாசிச்சுட்டு இருக்க ரூம்க்கு வர, கடைசியில அந்த தாத்தா யாருன்னு பார்த்தா ப்ரொஃபசரு. அவங்க அக்கா சொல்றாங்க, "ப்ரொஃபசர் நீங்க என்ன நாங்க ரொம்ப சவுண்டா வாசிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கான்னு?" கேட்க, "அப்படிலாம் இல்ல. நீங்க வந்து சூப்பரா வாசிச்சிருக்கீங்க. எனக்கு வந்து சுகர் இருக்கு. இருந்தாலும் வந்து நான் ஸ்வீட் சாப்பிடலான்ற மாரி தான் வந்தேன். ஆனா உங்க வாசிக்கிறத
கேட்டோனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாங்க இத நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு தான் போயிருக்காரு. அங்க இருந்து கட் பண்ணா யூலி வந்து குட்டி போட்டா பூனை மாரி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கான். அவங்க அக்கா வயலின் வாசிச்சுட்டு வந்துட்டு இருக்கப்போ, "அக்கா அக்கா நீ வந்து சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தானே பண்றேன்ன, இப்ப நீ அவன் கூட பண்ணிக்கிட்டு இருக்க" அப்படின்னு கேட்க, "நீ மட்டும் என்னடா அவனுக்காக வந்து உன்னோட ஹோஸ்ட் இதுவே வந்து நீ விட்டுறலாம்னு தானே இருந்த. இப்ப நான் இப்படி பண்றதுனால யாருமே போக வேண்டியதில்ல. இப்ப எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்றோம். சூப்பர் தானே" அப்படின்னு சொல்றான். இதுவும் நல்ல விஷயம் தான். அவன் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தான். அதனால வந்து அவனுக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்ற மாரி பேசுறான். "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்க 2 பேரும் ஒண்ணா வயலினும், பியானோவும் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ எங்களுக்குள்ள நல்ல கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் ஆச்சு. அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தான்." அப்படின்ற மாரி அவங்க அக்கா வந்து பேசிட்டு இருக்காங்க. "என்ன நீ லூசு மாரி பேசிக்கின்னு இருக்க" அப்படின்னு கேட்க, "உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு நைட்டு வந்து நான் ஃப்ரீ. மூவிக்கு வந்து 2 டிக்கெட் எடுத்திருக்கேன். நானும் அவனும் நைட்டு போலாம்" அப்படின்னு இருக்கோன்னே, "என்னது நீ டேட்டுக்கு போறியா?" அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். எவ்ளோ ஷாக்கியா அந்த பையனுக்கு குடுப்பீங்க? அவன் அக்கா கிட்ட கேட்கறான், "உனக்கு என்ன அப்ப சின்ன பசங்கள தான் புடிக்குமா?" அப்படின்னு கேட்க, "நீ ரொம்ப தேவையில்லாம பேசிக்கின்னு இருக்காத. இது ஒரு மூவி தான. மூவிக்கு போனோம்னா வந்து நாங்க கப்பிள்ஸா இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. சீனியர் கூட ஜூனியர் வந்து மூவிக்கு வந்தா என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்ல, அது எல்லாமே தப்பு தான்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ வேற ஒரு பொண்ணு வந்து, "சீனியர் இன்னைக்கு நைட்டு வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை வந்திருக்கு" அப்படின்னு சொல்லி காட்ட, "என்னது இன்னைக்கு நைட்டா?" அப்படின்ற மாரி அவ ஷாக் ஆயிட்டு இருக்கா. அவளுக்கு வேலை வந்துச்சுன்னு சொன்ன உடனே தம்பிக்காரனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. "உனக்கு தான் வந்து இன்னைக்கு வேலையாயிடுச்சுன்னு நீ வேற கஷ்டப்பட்டு 2 டிக்கெட் எடுத்திருக்க. காச வேஸ்ட் பண்ணக்கூடாது. இல்லன்னா சாமி கண்ணு குத்தும். வேணுனா நீ எனக்கு அந்த டிக்கெட் குடு. நான் என் ஃப்ரெண்டு கூட போறேன்" அப்படின்ற மாரி அவன் ஒரு பக்கம் விட்ட போட, அவங்க அக்காவுமே டிக்கெட்ட குடுத்துட்டு அங்கருந்து கிளம்பிட்டாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது செங்கிய தான் காட்டுறாங்க. அவன் வந்து தியேட்டருக்கு போயிட்டு சீட்ல உட்காந்து சுத்தி முத்தி பார்க்குறான். அவனுக்கு பின்னாடி ஆள் வராங்க. அவனுக்கு முன்னாடி பக்கத்துல எல்லாருமே ஆள் வராங்க. கடைசி வரைக்கும் அவனுக்கு ஏத்த ஆளு எங்கேயுமே வரவே இல்ல. அதுக்கப்புறமா வந்து நம்ம யூலி தான் வராங்க. "என்ன உன் அக்கா தானே வரேன்னு சொன்னாங்க. நீ வந்திருக்கே" அப்படின்ற மாரி கேட்குறேன். "எங்க அக்காவுக்கு வந்து வேலை வந்துடுச்சு. அதனால நான் வந்தேன்" அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணா மூவியும் பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவன், "நீ தானே பூயா? அப்போ ஜிக்கி அக்காவா?" அப்படின்ற மாரி கேட்க, "நீ என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்க, அது ஒரு புராண கதை போல. அதாவது மியூசிக் வாசிக்கிறாங்க இல்லையா? ஒவ்வொரு மியூசிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் போல. "அப்ப நீ பூயாவா இருந்தா, அப்ப என் அக்கா தானே ஜிக்கியா இருப்பா. அப்போ இப்ப என் அக்கா வந்து இங்க இல்ல. அப்போ நான் தானே ஜிக்கி" அப்படின்ற மாரி சொல்றான். "நீ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இவங்க மூவிய பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. மூவி பார்க்குறப்போ யூலி வந்து செங்கியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல கையும் எடுத்துட்டு போறான். ஆனா இவங்க 2 பேரும் கையும் பிடிக்கல. முகத்தையும் பார்க்கவே இல்ல. மூவியும் முடிச்சுட்டு இவங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. யூலி செங்கிய பார்த்து சொல்றா, "நீ மூவில இப்படி தேம்பி தேம்பி அழுவேன்னு நான் நினைச்சே பார்க்கல. உன் மூக்குனா வந்து ரொம்ப செவந்து போய் கிடக்கு" அப்படின்னு சொல்ல, "நான் மட்டுமா அழுதேன்? நீயும் தானே அழுத" அப்படின்னு கேட்குறான். "இருந்தாலும் நான் உன் அளவுக்குன்னா ஒன்னும் அழுவலியே" அப்படின்ட்டு ஆள் ஆளுக்கு வந்து ஒரு நிக்நேம் வச்சுக்கிறாங்க. "நீ வந்து அணில் மாரி இருக்கேன். நான் வந்து வயசான நரி மாரி இருக்கேன்" அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு போறாங்க. செங்கி சொல்றான், "ஒரு மூவில காசின் வந்தது. நான் கூட வந்து அத சரியா கவனிக்கல. ஆனா நான் உன்ன பார்க்குறப்போ நீ அந்த சிரிச்சு சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. நீ ரொம்ப டேர்ட்டி மைண்டடா இருக்கே" அப்படின்றான். உடனே அவன் சொன்னான், "நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூடவா இல்ல? நீ இவ்ளோ அப்பாவியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லையே" அப்படின்னு சொல்றான். "அப்படின்னா இல்ல. எனக்கு ஒரே ஒருத்தி இருந்தா. நான் வந்து அவள கிஸ் பண்ணது கிடையாது. ஆனா அவ கைய பிடிச்சு நடந்துகிட்டு இருக்கேன். ஒருவேளை அவ ஆப்போசிட் ஜெண்டரா இருக்கிறதுனால கூட இது அப்படி இருந்திருக்கலாம். ஆனா இது லவ்வுன்னு என்னால சொல்ல முடியாது" அப்படின்றான். "ஓகே. அப்போ உனக்கு யார் மேலனா இப்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா?" அப்படின்ற மாரி அவன் கேட்குறான். "இப்போதைக்கு எனக்கு அது மாரி எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லன்றான்." "சரி உன் டைப் என்ன?" அப்படின்னு கேட்க, "நான் லவ் பண்ற பெர்சனும் நானும் வந்து காமனா வந்து ஒரே மாரி இருக்கணும். ஜென்யூனா இருக்கணும். மியூச்சுவலா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும். ஹார்ட்டோட கனெக்ட் ஆகணும்" அப்படின்ற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு யூலி சொல்றா, "நீ அக்காவ பத்தி என்ன நினைக்கிற?" அப்படின்னு கேட்க, "இத ஏன் நீ என்கிட்ட கேட்கற?" அப்படின்னு அவன் சொல்றான். "நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன்" அப்படின்னு யூலி சொல்ல, "நீ என்ன டார்கெட் வச்சு தான் பேசுற" அப்படின்னு சொல்றான். "அப்படின்னா இல்ல. அவ ரொம்ப அமேசிங்கா இருக்கால. அதனால தான் நான் வந்து கேட்டேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு செங்கி சொல்றான், "எனக்கு ஒண்ணும் அக்கா கிட்ட வந்து அது மாரி எந்த ஒரு ஃபீலிங்கும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, கீழ உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு புக்க பத்தி பேசுறாங்க. எனக்கு ஒரு ஆத்தர் சொன்னது ஞாபகம் இருக்கு. ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து ஃபிசிக்கலா இருக்கிறது மட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. லவ்வு, ஃபீலிங், அண்டர்ஸ்டாண்டிங், எமோஷனல் இது எல்லாமே கலந்தது தான் லவ்வு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு புக்க பத்தி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா பேசி முடிச்சதுக்கு அப்புறமா,
இந்த ஷோவ பத்தியும் பேசுறாங்க. இந்த ஷோ வந்து நல்லபடியா போகும். நீ நல்லா வாசிப்பேன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த பேச்ச முடிக்கிறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது இவங்களோட காலேஜ் தான் காட்டுறாங்க. காலேஜ்ல கூட படிக்காம சென்கி என்ன பண்றான்னா, அந்த பியானோ வாசிக்கிற மாரியே வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா யூரியோட அக்காவ தான் காட்டுறாங்க. அவங்க ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் அது மாரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யூரி ஒரு பக்கம் ஹோஸ்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன் அத பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். கடைசியா வந்து அந்த காலா ஃபங்ஷன் அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஃப்ரெஷ்மன் இயர்க்காக செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த டேவும் வந்துடுது. இவன் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கான். அவன் பாக்கெட்ல எப்பவும் ஒரு வாட்ச் வச்சிருப்பான் இல்லையா? கிராண்ட்மாவோடது. அத தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க அக்கா வராங்க அழகா ஒயிட் கலர்ல ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு வயலின் எடுத்துட்டு போலாமா அப்படின்னு கேட்டு அவனோட கையை பிடிச்சிக்கின்னு நேரா ஸ்டேஜுக்கு போறாங்க. இவங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இவங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஹோஸ்டான யூலி வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து இவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மறைந்திருந்து பார்க்கும் மர்மமே நான் இந்த சீன் வரப்போ எனக்கு அந்த ஃபீல் தான் வந்து தோணுச்சு. அப்புறம் இங்க வாசிச்சும் முடிக்கிறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா இவங்க எல்லாருமே வந்து ஒரு கரோக்கி மாரி இடத்துல போயிட்டு பாட்டு பாடிக்கிட்டு, குடிச்சுக்கிட்டு, விளையாடிக்கிட்டு இருக்காங்க. யூலியோட அக்கா சொல்றாங்க, "நீ காலால வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண" அப்படின்னு சொல்ல, "நீங்க தான் வந்து என்ன இன்வைட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் வந்து என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ யூலி சொல்றான், "நீ எங்க அக்காவுக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. நீ எனக்கும் சொல்லணும் சரியா?" அப்படின்னு சொல்ல, அப்போ அவங்க அக்கா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த ப்ரோகிராம் அப்போ வந்து ஒரு இது வந்து கட் பண்ற மாரி இருந்தது. இவன் தான் வந்து உன்னை வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும்னு சொல்லி எல்லார்கிட்டயும் பேசினான், செஞ்சோம் அப்படின்ற மாரி சொல்றான். அப்போ அவனும் வந்து தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் வந்து ஓவரா குடிச்சிட்டான். அப்போ அவங்க அக்கா வந்து அவனோட லிப்ஸை துடைக்க போக போய், "நீ தள்ளி போ அக்கா, நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதுகை தட்டி கொடுக்குறான். அவன் வாயெல்லாம் துடைச்சு விடுறான். அப்போ கூட இருந்த ஒரு பொண்ணு சொல்றா, "நம்ம இதை வந்து செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்ல, "நீ சொல்றதும் கரெக்ட் தான்" அப்படின்னு சொல்லிட்டு யூலியோட அக்கா என்ன சொல்றாங்கன்னா, நேஷனல் ஹாலிடேஸ் வரப்போகுது, நம்ம இதையெல்லாம் செலிப்ரேட் பண்ற விதமா நம்ம எல்லாரும் ஒரு ட்ரிப்பு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது வந்து எல்லாரும் குட்டி பறிக்கியோட ட்ரிப்புக்கு தான் ரெடி ஆயிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தா யூலி, யூலியோட அக்கா, யூலியோட அந்த 2 ஃப்ரெண்டு ஹானு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு மாரி பாடுனான் இல்லையா? அந்த பையன், அதுக்கப்புறம் சென்கி, இவங்க எல்லாரும் ட்ரிப்புக்கு தான் ரெடி ஆகியிருக்காங்க. ஹான் வந்து ஒரு சிப்ஸை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, அதை வந்து யூலியோட ஃப்ரெண்டு கேட்குறான். ஆனால் ஒழுங்கா தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எலியும் புலியுமா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யூலியோட ஃப்ரெண்டு சொல்றான், "இங்க ரொம்ப அழகான பொண்ணா இருக்கே" அப்படின்னு சைட் அடிச்சிட்டு இருக்க. அதுக்கு ஹான் சொல்றான், "நீ அதுக்காக தானே இங்க வந்திருக்கே" அப்படின்னு சொல்ல, "நீ மட்டும் எதுக்காக இங்க வந்தியா?" அப்படின்னு கேட்க, "நான் ஒன்றும் அப்படின்னா கிடையாது. என்னை யூலி இன்வைட் பண்ணா அதனால நான் வந்தேன்" அப்படின்னு சொல்றான். அவன் ஹானை பார்த்து சொல்றான், "உன்னை பார்க்கறதுக்கு எலி மாதிரியே இருக்குன்றான். நீ என்ன வேணா சொல்லிக்கோ போடா பைத்தியம்னு" சொல்லிட்டு யூலியை பார்த்து சொல்றான், "கெஸ்ட் ஹவுஸ்ல நிறைய ரூம் இருக்கும்ல, நீயும் நானும் ஒரே ரூம்ல ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு யூலி சொல்றான், "சாரி, நான் ஆல்ரெடி வந்து சென்கியோட வந்து ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்றான். "நம்ம எப்போ இதை பத்தி பேசணும்" அப்படின்னு சென்கி கேட்க, இவன் கண்ணடிக்கிறான். இவன் வந்து "ஆமா ஆமா" அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே மனசுக்குள்ள நினைக்கிறான், சென்கி வந்து எங்க அக்கா மேல வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த ட்ரிப்பு முடியிற வரைக்கும் நான் உன்னை கண்காணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கான். அவங்க அக்கா சொல்றாங்க, வேன் வந்துடுச்சு, வாங்க எல்லாரும் வண்டியில ஏறலாம் அப்படின்னு சொல்ல, எல்லாருமே வந்து அவங்க பெட்டி பிடிக்கலாம் எடுத்துக்கிட்டு வண்டியில ஏறுறாங்க. அந்த பையன் ஹானை பார்த்து சொல்றான், "நீ வேணா என் கூட ரூமை ஷேர் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்ல, "பகல் கனவு காணாத போடா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா இவங்க ஸ்டே பண்ற பிளேஸை தான் காட்டுறாங்க. நான் கூட எல்லா சீரீஸ்லயும் வர மாதிரி ஒரு பீச்சுக்கோ இல்லை ஒரு மலை பிரதேசமோ அது மாதிரி தான் போவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த சீரீஸ்ல வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு தான் போயிருக்காங்க. எப்படி நம்ம ஊர்ல வந்து மகாபலிபுரம், இல்ல தஞ்சை பெரிய கோயில் இது மாதிரி இருக்கும், அது மாதிரி அந்த காலத்துல இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் போயிருக்காங்க. கேர்ள்ஸ் 2 பேரும் வந்து அந்த காலத்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த மூவி எழுதுறாங்க, வரைகிறாங்க, மாத்தி மாத்தி போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. யூலியோட அக்காவும் சென்கியும் ஒண்ணா இருந்தா யூலி வந்து நடுவுல வந்துடுறான். அவங்க அக்கா வந்து ஏதோ ட்ரிங்க்ஸ் மாதிரி செய்ய, அதை வந்து சென்கி கிட்ட கொடுக்க போனா யூலி வாங்கி குடிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் மாதிரி பண்றாங்க. அதுக்கப்புறம் கலர் பேப்பர்ஸ் வந்து நியூ இயர் அப்போ வந்து ஒட்டுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து இவங்க கையாலேயே வந்து செஞ்சு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து குரூப் போட்டோ எடுக்கிறாங்க. குரூப் போட்டோ எடுக்கிறப்போ யூரியோட அக்கா வந்து சென்கியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க போட்டோவும் எடுத்து முடிக்கிறாங்க. அங்கேருந்து கட் பண்ணா இவங்க தங்கியிருக்காங்க இல்லையா? அந்த ரூமை தான் காட்டுறாங்க. சென்கி வந்து டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே புக்கை படிச்சுக்கிட்டு இருக்க, யூரி வந்து குளிச்சுட்டு வரான். "என்ன நீ இவ்வளோ நேரம் குளிச்சுக்கிட்டு இருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஓகே, நீ அப்படியே தலையை ஈரமா வைக்காத, அவளுக்கு வந்து கோல்டு பிடிக்கும்" அப்படின்னு சொல்லி தொடச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹான் வந்துடுறான்.
ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் நான் உங்க கூடவே தங்கிக்கவா அப்படின்னு கேட்குறான். என்ன ஆச்சு உன் ரூம்ல ஸ்டே பண்ணியான்னு கேட்க, இல்லை லீவிங் வந்து ரொம்ப கொரட்டை விடுறான். அவன் விடுற கொரட்டை வந்து இடி சத்தம் மாதிரி கேட்குது. என்னால் தூங்க முடியல. ப்ளீஸ் நான் இங்கேயே தூங்கிக்கிறேன்றான். அதுக்கு யூலி சொல்கிறான், இது வந்து சிங்கிள் பெட்டு, இதில் எப்படி நம்ம 2 பேரும் படுக்க முடியும்னு சொல்ல, ப்ளீஸ் நான் எதுவும் பண்ண மாட்டேன், இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், நான் நல்ல புள்ளையா நடந்துப்பேன், இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்றான். நம்ம தான் ரிசப்ஷனில் வந்து ஒரு சோஃபாவை பார்த்தோம்ல, நீ அங்கே போய் தூங்கலாம்லன்னு கேட்க, நான் அதையும் போய் செக் பண்ணேன், அங்கே வந்து ரொம்ப குளிரா இருக்கு இன்னைக்கு மட்டும் அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, அப்போ சென்கி சொல்றா, நீங்க வேணா இங்கேயே ஸ்டே பண்ணுங்க, நான் வேணா சோஃபால அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே யூலி சொல்றா, ஒன்றும் தேவையில்லை, நீங்க 2 பேரும் எங்க தூங்குங்க, நான் வந்து சோஃபால போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்ஷீட்டு தலைக்காணிலாம் எடுத்துட்டு சோஃபால போயிடுறான். அந்த இடத்துல வந்து அவனுக்கு தூக்கமே வரல. ஏன்னா வந்து இந்த சோஃபா கம்ஃபர்டபுளாவே இல்லை. அவனும் திரும்பி திரும்பி படுத்து பொழுதும் விடிஞ்சிடுது. இப்போ சென்கியும் யூலியை தான் பேசிட்டு இருக்காங்க. சென்கி யூலியை பார்த்து சொல்றான், என்ன உனக்கு ரொம்ப டார்க் சர்க்கிள் ஆயிடுச்சு, நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா அப்படின்னு கேட்க, அதை பற்றி ஏன் கேட்குற, நான் ஃபுல்லாக நடுங்கிக்கிட்டு இருந்தேன், நைட்டு ஃபுல்லாக அவ்வளோ குளிர், காலையில் தான் வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தேன், என்னால் வந்து சரியாக தூங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை பார்த்தாலும் ரொம்ப டயர்டாக இருக்கே, நீயும் நல்லா தூங்கலையான்னு கேட்க, எனக்கு வந்து எப்பவுமே புது பிளேஸில் படுத்தா தூக்கமே வராது, அது மட்டும் இல்லாமல் ஹார்ன் பேசிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு வந்து சில சமயம் உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்கும், உனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இடி இடிச்சு மழை பெய்யுது வா நம்ம எங்கன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்கி வந்து யூலியை கூட்டிட்டு ஒரு பிளேஸ்க்கு போய் நிற்கிறான். அங்கே வந்து மழை வந்து ஜோன்னு பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ யூலி சொல்கிறான், இன்னைக்கு தானே வந்து நம்ம ஹைக்கிங் பண்ணலான்னு இருந்தோம், இப்படி மழை பெய்யுதே, இன்னைக்கு போக முடியாது போலியே அப்படின்னு பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து சென்கி பக்கத்தில் போய் நிற்கிறான். சென்கியோட ஃபேஸில் வந்து மழை தண்ணி இருக்கு, அது துடைக்கலாமான்ற மாதிரி யூலி பார்த்துக்கிட்டு இருக்கான். கரெக்டாக அவன் கிட்ட போக சென்கி வந்து அவனை பார்க்குறான். இந்த மழை விடுற மாதிரி தெரியல, நம்ம இங்கேருந்து போகலாமா அப்படின்னு சொல்ல, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கையில் வந்து ஒரு கோட்டு மாதிரி வச்சுருந்தான். அதை இவங்க தலையில் கவர் பண்ணிட்டு இவங்க இருந்த பிளேஸ்க்கு போயிடுறாங்க. இங்கேருந்து கட் பண்ணால் இவங்க எல்லாருமே வந்து ஒன்றா ட்ரிங்க் பண்ணிட்டு, சரி இன்னைக்கு தான் வந்து ஹைக்கிங் போடல, எல்லாரும் மூவி பார்க்கலாமா, ஹாலிவுட் மூவி பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹான் சொல்கிறா, என்கிட்ட நிறைய கேசட் இருக்குது, நம்ம வந்து இந்த மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போடுறான். அவன் என்னவோ நல்ல படம்னு நினச்சி தான் போட்டான். கடைசியில் பார்த்தா எடுத்த உடனே வந்து 2 பசங்க மாறி மாறி சம்பவத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. யூலியோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, ஏன்னா ஏதோ படம்னு சொன்னேன், இதில் பார்த்தா பான் மூவி மாதிரி இருக்கு, ஒரு 2 பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹான் சொல்றான், நான் நல்ல கேசட்டு தான் கேட்டேன், எனக்கு தெரிஞ்சு கடைக்காரர் தான் வந்து மாற்றி கொடுத்துட்ருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். எனக்கு என்னமோ இவன் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறமா யூலி தான் முட்டி போட்டுக்கிட்டே போயிட்டு அந்த கேசட்டை எடுத்து அதுக்கு பதிலாக வேற ஒரு கேசட்டை போடுறான். இவங்க எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மூவியை பார்க்குறாங்க. அங்கேருந்து கட் பண்ணால் நைட்டும் ஆயிடுது, மழை வந்து வேயாமல் பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ யூலியும் சென்கியும் வந்து வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. யூலி சென்கியை பார்த்து கேட்குறான், நீ நைட்டு சரியாகவே சாப்பிடல போலியேன்னு சொல்ல, நான் பீரும் ஹாட் பாட்டும் சாப்பிட்டேன் இல்லையா, அதுவே வந்து எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, என் வயிறே வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். அவன் இவனோட வயிறை தொட்டு பார்த்துட்டு, உனக்கு எங்கே வயிறே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எப்பயாச்சும் என்னை பார்த்தா வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தோணுதா அப்படின்னு கேட்க, ஏன் நீ இப்படி நான் கேட்குற அப்படின்னு யூலி கேட்குறான். எல்லாருமே வந்து சன்னை வந்து துரத்திக்கிட்டே போவாங்க, ஆனால் எனக்கு என்னமோ நான் வந்து இருள்லயே உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். நான் சின்ன வயசுலேருந்தே என் பாட்டி கூட தான் இருக்கேன், நானும் என் பாட்டியும் வந்து எப்போ பார்த்தாலும் ப்ராக்டிஸாகவே இருப்போம். அதனால வந்து எனக்கு மற்றவங்க கூட என் வயசு பசங்க கூட பேசுறதுக்கோ ஃப்ரெண்டாகவும் வந்து எனக்கு டைமும் கிடைக்கல. எனக்கு வந்து மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, அதனால வந்து நான் தனியாகவே இருந்து பழகிட்டேன். இவனே சொல்கிறான், நான் எப்போ பார்த்தாலும் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேனே, உனக்கு என்னை பார்த்தா கடுப்பாக இருக்கா அப்படின்னு கேட்க, அப்படின்னா இல்லைன்னு சொல்லிடுறான். அந்த சமயத்தில் ஹான் வந்து நான் கூடிச்சே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹான் கூட இன்னொரு பையன் இருப்பான் இல்லையா, நீ வா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி உள்ளே கூட்டிட்டு போகிறான். அவங்க 2 பேருமும் ஜோடி ஆக போகிறாங்க, ஆனால் எப்போ ஆகுவாங்கன்னு தான் தெரியல. இவங்க மறுபடியும் அவங்க பேசுகிறத கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னை பற்றி உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குது, நான் யோசிச்சு இருக்கேன் உன்னை வந்து முன்னவே மீட் பண்ணியிருக்கணும், முன்னவே வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும்னு, ஆனால் பரவாயில்ல நம்ம இப்போ ஃப்ரெண்டாக இருக்கோம், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சென்கி சொல்கிறான். அப்போ யூலி சொல்கிறான், நான் கூட உன்னை பார்த்து நினச்சேன், இவன் ஏன் ரொம்ப ஹாஷாக நடந்துக்கிறானே, ரொம்ப கடுப்பாக இருக்கே அப்படின்னு நினச்சேன், ஆனால் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச தான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு உன்னோட குணம் வந்து அது கிடையாது, நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்ல, எனக்கு வந்து இது பழகிடுச்சு, எல்லாருமே வந்து என்னை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, எல்லாருமே வருவாங்க போவாங்க, ஆனால் என் லைஃப்பில் யாருமே இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்ல, அதான் இப்போ நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிடுறான். உடனே வந்து இவன் மழை தண்ணியை வந்து ஏழ்ச்சி நின்று பிடிச்சி
யூலியோட கைக்கு குடுக்குறான். அவனுமே வந்து மழை தண்ணி பிடிச்சுட்டு இருக்கான். "யூலி, நீயும் நானும் வந்து ஃப்ரெண்டா இருக்கலாமா?" அப்படின்னு கேட்க, அவனுமே ஊன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். "இல்ல, இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்ல, "ஓகே பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருந்துக்கலாம்" அப்படின்னு சொல்றான். இவன் ஆல்ரெடி குடிச்சிருந்ததுனால போதை தலைக்கு ஏறி, அப்படியே யூலி மேல சாஞ்சிடுறான். யூலியும் வந்து அவன ஹக் பண்ணிக்கிட்டு, அப்படியே அவன தூக்கிக்கிட்டு வந்து அவனோட ரூம்ல படுக்க வைக்கிறான். அப்போ அவன் கால்ல இருக்க ஷூவெல்லாம் கழட்டிட்டு, அதுக்கப்புறமா பெட்ஷீட்ட போட்டு விட்டு அப்போ வந்து யூலி சொல்றான், "அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் சென்கிய பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவன் எவ்வளோ கியூட்டுன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. எனக்கு அவன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கணும்னு தோணுச்சு. அன்னைக்கு நைட்டு தான் நான் முடிவு பண்ணேன். அவன வந்து நான் லவ் பண்ணணும்னு. குட் நைட்" அப்படின்னு சொல்லி லைட்ட ஆஃப் பண்ணிடுறான். அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. போன எபிசோட்ல இவங்க 2 பேரும் பார்த்தாங்க. எபிசோட் முடியிற சமயத்துல ஃப்ரெண்ட் ஆனாங்க. இந்த எபிசோட்ல ஃப்ரெண்டாவே இருந்தாங்க. சென்கிக்காக அவன் நிறைய விஷயம்லாம் பண்ணான். இந்த எபிசோட் முடியும்போது சென்கி மேல லவ்லியும் விழுந்துட்டா. ரொம்ப ஃபாஸ்ட்டா தான் போகுது. போன எபிசோடு வந்து எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த எபிசோடு வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க மேல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமா நான் உங்கள வேற ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். பை கைஸ். டேக் கேர். லவ் யூ ஆல்.